மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் ராகுல் காந்தியினுடைய கார் மீது கல்வீச்சு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். ராஜா, இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையின் இரண்டாவது பகுதியாக பாரத் ஜோடோ நியாய யாத்திரை பயணம் மேற்கொண்டு வருகிறார். அஸ்ஸாம் அதே போல் பீகார் மாநிலம் அந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இன்று மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் அவர் கார் சென்ற பொழுது அந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவர் காரின் பின் கண்ணாடி மீது கற்களை வீசி இருக்கிறார்கள். இதனால் அந்த காரின் பின்புறம் கண்ணாடிகள் சுற்றுநூறாக உடைந்து இருக்கிறது. மேலும் அந்த காரு அவர் ஆய்வு செய்துவிட்டு அவருடைய கேரவேனுக்கு சென்று இருக்கிறார். அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக ராகுல் காந்திக்கு எந்த ஒரு காயங்களும் ஏற்படவில்லை. குறிப்பிட்ட நிறுத்தத்தை அடைந்த சேதமடைந்த ஜன்னல் அந்த காரின் உடைந்த பாகங்களெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு அவர் அந்த கேரவனுக்கு செல்லும் காட்சிகள் தான் வெளியே இருக்கிறது. காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று காங்கிரஸ் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது அதிர்ஷ்டவசமாக அவருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. ஒருவேளை பெரிதளவில் காயங்கள் ஏற்படுத்தியிருந்தால் என்ன இருக்கும், காவல்துறை ஏன் இப்படி இது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்று குறித்தெல்லாம் காங்கிரஸ் கட்சி தரப்பில் கேள்விகள் எழுந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.